ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ ஆயுத பூஜை அப்போ எடுத்தது. ஃபங்க்ஷன் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேனே. எல்லா ஃபங்க்ஷனை விட ஆயுத பூஜை அண்ட் பொங்கல் இது ரெண்டுக்கு மட்டும் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் கடையும் வச்சுருக்கிறதுனால கடையும் க்ளீன் பண்ணுறதுனால ரொம்பவே வேலை அதிகமாக தான் இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் கடை ஃபுல்லாகவே நாங்களே க்ளீன் பண்ணிக்கிட்டோம், டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. இந்த டைம் தோட்டத்துலேயே வேலை அதிகம் இருக்கிறதுனால க்ளீன் பண்ண முடியாதுன்ட்டு ஆளை விட்டுட்டோம். ஒரு 4 பசங்க வந்து நேற்றே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரேக்கில் இருக்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு மறுபடியும் அதே இடத்துலையே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. உள்ளதுலேயே பெரிய வேலை அந்த வேலை தான். அந்த வேலையை மட்டும் முடிச்சாச்சு. மீதி வந்து கடை கூட்டுறது, கடைக்கு மாப் போடுறது, அதுக்கப்புறம் கவுண்டர் டேபிள் க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. மார்னிங் கடைக்கு போனதுமே ஃபஸ்ட்டு கவுண்டர் டேபிளை க்ளீன் பண்ணிடலான்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். ரோடு பக்கத்துலேயே கடை இருக்கவும் எக்கச்சக்க புழுதி வந்து தான் சேர்ந்துருக்கு. எங்கே பார்த்தாலும் ஒரே புழுதியாக தான் இருக்குது. க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. கவுண்டர் டேபிளை ஃபஸ்ட்டு புழுதியே இல்லாமல் தொடச்சி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் லிக்விட் மட்டும் போட்டு அப்படியே தொடச்சி விட்டாச்சு. இந்த கவுண்டர் டேபிளை இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி வச்சேன். க்ளீன் பண்ணி வைக்கிறப்ப தான் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மறுபடியும் நாங்கள் எடுத்த பொருளை அப்படி இப்படியே போட்டுறதுனால கலைஞ்சு தான் கிடக்கு எப்போவுமே. இந்த கவுண்டர் டேபிளை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே ஒரு 1 hour பக்கம் ஆகிடுச்சு. அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. நடுவில் கஸ்டமரும் கொஞ்சம் வருவாங்களா, அதையும் பார்த்துட்டு இந்த வேலையை செய்கிறதுனாலே ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் கடையை கூட்டவே ஆரம்பித்தேன். 6:15 போல் கடைக்கு வந்தது. இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு 9 மணி பக்கம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ரூமுக்கு மாப் போட்டுலான்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக வேலை தான் இருக்கும் போல். நேற்றே மாப் போட்டு விட்டுருந்தா இன்றைக்கி கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்திருக்கும். எல்லா வேலையும் ஒரே நாள் செய்கிறதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக தான் தெரியுது. ரூமுக்கு மாப் போட்டு விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அன்னன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸை அன்றைக்கி வாஷ் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஆனாலுமே என்னால் முடிய மாட்டேங்குது. அப்படியே சேர்த்து வச்சு ஒரு 4 daysக்கு ஒன்ஸ் துவைக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக தெரியுது. ட்ரெஸ்லாம் நிறைய சேர்ந்துடுது. எப்படியோ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு அத்தையே மாப் போட்டு விட்டாங்க. நான் அந்த ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறது, ஃப்ரீசர் க்ளீன் பண்ணுறது அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் கூட வந்துருந்துச்சு. அதையும் சிஸ்டத்தில் ஏற்றிட்டு அடுக்கியும் வச்சாச்சு. ஒரு 6 மணிக்கு மேலே தோட்டத்துலேருந்து எல்லாருமே வந்ததுக்கப்புறமா படைக்கிறதுக்கு பொங்கல் வைக்க வந்தாச்சு. லாஸ்ட் டைம் அத்தை தான் பொங்கல் வச்சுருந்தாங்க. இந்த டைம் வீட்டில் இருந்திருந்தால் அவங்களே வச்சுருந்துருப்பாங்க. தோட்டத்தில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால அத்தையும் தோட்டத்துக்கு கிளம்பிட்டாங்க. சுண்டல்லாம் காலையிலேயே ஊற போட்டு வச்சுருந்தாங்க. கிச்சனுக்கு போனது ஃபஸ்ட்டு வேலையாக சுண்டலை வேக வச்சாச்சு. பொங்கலுக்கு அரிசியையுமே முன்னாடியே ஊற போட்டு வைக்க சொல்லியிருந்தேன் மோகனா கிட்ட. போனது குக்கரில் அதையும் வேக வச்சாச்சு. 1க்கு 3 அளவு தண்ணியும் ஊற்றியாச்சு. ஒரு 3 டம்ளர் பக்கம் அரிசி போட்டிருந்தோம். அந்த அளவு தான் தண்ணி வைக்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே வச்சா தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும்ட்டு 3 வச்சாச்சு. வேக வைக்கும்போது கொஞ்சமாக நெய்யும் ஊற்றிருந்தேன். ரெண்டு அடுப்புலையுமே ஒவ்வொன்று இருந்ததுனால சரி காஃபி இண்டக்ஷன்லேயே வச்சிடலான்ட்டு இண்டக்ஷனில் தான் காஃபி வச்சுட்டு இருந்தேன். அரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடலான்ட்டு ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் தட்டி வச்சாச்சு. வெல்லமும் நுணுக்கி வச்சாச்சு. விசில் வந்ததும் கடகடன்னு பொங்கல் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். பொங்கல் நான் அடிக்கடிலாம் செஞ்சது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை செஞ்சுருக்கேன். இதுதான் செகண்ட் டைம் நான் செய்கிறது. அப்போதைக்கு ஒரு வீடியோ பார்ப்பேன், எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதே மெத்தடில் செஞ்சுருவேன். லாஸ்ட் டைம் செஞ்சப்போ நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் எப்படி வருதோ தெரில, பார்ப்போம். கரெக்டாக காஃபி வச்சுட்டு காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சு விசிலும் வந்துடுச்சு. வெள்ளத்தை பொங்கலில் அப்படியே போட்டு அது கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம கேரமலைஸ் பண்ணியே போட்டுக்கலான்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். குக்கரில் சுண்டல் வச்சுருந்தா அது சீக்கிரமாகவே வெந்திருக்கும். எங்கள் வீட்டில் பெரிய குக்கர் ஒன்று தான் இருக்குது விசில் வரது. அதனால தான் இட்லி கொப்பரையில் வச்சுருந்தேன். அது வேகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அதை வடிகட்டிட்டு அப்படியே பொங்கலில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். வெள்ளம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் பாகம் ரொம்பவே நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் கூட கொஞ்சமாக எடுத்து வச்சிடலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். ஆனால் சாப்பிடும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆனந்த் கரெக்டாக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாங்க.
பாகெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சுக்கும் பச்சை கற்பூரமும் தட்டி சேர்த்துருந்தேன். இது வரைக்கும் நான் பச்சை கற்பூரமெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் பார்த்த வீடியோவில் பச்சை கற்பூரம் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அதை கொஞ்சமாக போட்டிருந்தேன். சும்மா கொஞ்சமாக தான் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிஞ்சுது. டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக கொஞ்சம் நெய்யில் முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து கொட்டிடலாம். நெய் நல்ல ஹீட்டாக இருந்திருக்கும் போல், போட்டதெல்லாம் டக்குன்னு புரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே நான் போட்டதும் உடனே எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலுமே லைட்டாக கருகிடுச்சு. சாப்பிடும்போது கருகின மாதிரிலாம் தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே கருப்பாக இருந்துச்சு. இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் திருவி அதை நெய்யில் வறுத்து அப்படியே போட்டாச்சு. அரிசியை வேக வைக்கும் போதே அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இனிப்பாக நம்ம எது செஞ்சாலும் அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்குன்ற மாதிரி அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க. பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக சுண்டலுமே வெந்துருந்துச்சு. அதுக்கு தாளித்து கொட்டுறதுக்காக கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். நான் சுண்டல் வேக வைக்கிறப்பயே அதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணியிருந்தேன். சுண்டல் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்திருந்துருக்கணும். சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்ட்டு. ஃபைனலாக கொஞ்சம் தேங்காவும் துருவி சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் சுண்டலாக சாப்பிட்றத விட தேங்காய் போட்டு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் ஆயுத பூஜைக்கு நாங்கள் யாரையுமே கூப்பிடல. இந்த டைம் பக்கத்தில் இருக்கவங்கள மட்டும் கூப்பிட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு பொங்கலும் சுண்டலும். முன்னாடி நாளே சந்தைக்கு போயிட்டு அத்தை கொஞ்சம் பழம் பூ இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதையும் எடுத்துக்கிட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செடியில் வந்து பூ வச்சுருக்கு. இந்த செடி பேர்லாம் எனக்கு தெரியாது. என்னோடய பாப்பா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. பொங்கல்லாம் வச்சுட்டு வரதுக்குள்ளேயே கொஞ்சம் வாழை மரம்லாம் கடைக்கு முன்னாடி கட்டியிருந்தாங்க. வாழை மரம்லாம் கட்டினதுக்கப்புறம் தான் ஆயுத பூஜை மாதிரியே தெரிஞ்சுது. அப்புறம் எல்லா வண்டிக்கும் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. வண்டிங்களுக்கு, சாமிக்கு, சிஸ்டத்துக்கு, ஃப்ரீசருக்கு, ஃப்ரிட்ஜுக்கு என்னென்ன முன்னாடி தெரியுதோ எல்லாத்துக்கும் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஈவினிங் போலவே ஒரு கஸ்டமர் விசேஷம் இருக்குன்ட்டு லிஸ்ட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அடுத்த நாள் வாங்கிக்கிறேன்ட்டு தான் லிஸ்ட்டு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டே வேணும்ன்ட்டு சொல்லியிருந்தாங்க. சரி என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்பயே போட்டு வச்சிடலான்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். சாமிக்கு படைச்சதுக்கப்புறமா கடையை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சரி முன்னாடியே போட்டு வச்சிடலான்ட்டு அந்த வேலையை முடிச்சாச்சு. அவசரமாக அந்த பில்லை போட்டு முடிச்சதுக்கப்புறமா சாமிக்கு படைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முன்னாடிலாம் எங்கள் ஊர் சைட்லாம் பொரி மட்டும்தான் விற்பாங்க. இப்போல்லாம் பொரி கூட நாட்டு சக்கரை அவள் இதுவும் சேர்த்து விற்கிறாங்க. அத்தை பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்றதுக்காக போயிருந்தாங்க. நாங்கள் சரி பழம்லாம் எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்து வச்சா எங்களுக்கு எந்த சைடு வைக்கிறதுனே தெரியல. சாப்பாடு எந்த பக்கம் வைப்பாங்க, சுண்டல் எந்த பக்கம் வைப்பாங்க, பழம்லாம் எந்த பக்கம் வைக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அத்தை வந்து தான் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இங்கே படைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹஸ்பண்ட் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அம்மா வீட்டில் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் இது மாதிரி பண்ணது கிடையாது. வீட்டில் மதியம் சாமி படைச்சிட்டு ஈவினிங் போல் தோட்டத்தில் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். இப்படி தான் நாங்கள் அங்கே பண்ணிகிட்ருப்போம். தேங்காய்லாம் உடச்சி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா பூசணிக்காயில் சூட வச்சு அப்படியே வண்டியை சுற்றி வந்தாங்க. பூசணிக்காய்லாம் உடச்சதுக்கப்புறமா எல்லா டயருக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு அப்படியே வண்டியை முன்னாடி மூவ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சுண்டலும் பொங்கலும் கொடுத்தாச்சு. எங்களுக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு இப்படி தான் போனது. இதோட இந்த வீடியோவும் முடியுது. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.